இந்தியாவில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருந்து அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா மாதிரியான வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் வரைக்கும் நந்தி தேவர் இல்லாத ஒரு சிவாலயத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்மளை யாராச்சும் ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணால் நீ எதுக்கு நந்தி மாதிரி எப்போ பார்த்தாலும் குறுக்க வந்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட நம்ம கேட்போம். ஏன்னா நந்தி பகவான் எப்போவுமே சிவபெருமானை பார்த்தபடியே தான் எல்லா கோவில்லையுமே அமைந்திருப்பார். சிவபெருமானை நாம் வணங்குறதுக்கு முன்னாடி நந்தி தேவரை வணங்கினாதான் நம்மளுடைய பிரார்த்தனையே முற்று பெறும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த அளவுக்கு நந்தி தேவருக்கு சிறப்பும் பெருமையும் எப்பவுமே இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நந்தி பகவானை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டீம் ஈகிள். நந்தி என்றால் ஆனந்தம், ஞானம், மகிழ்ச்சி தருபவர் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானுடைய வாகனம் மட்டும் நந்தி கிடையாது, சிவபெருமானுடைய கொடியில காட்சி தருபவரும் இந்த நந்தி தேவர் தான். ராவணன் ஒரு தடவை கைலாய மலையை பெயர்த்தெடுக்க நினைத்த போது நந்தி பகவானுடைய சாபத்தை வாங்கியிருப்பாரு. அதனால தான் ராவணன் வதைக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு புராண கதை கூட உண்டு. நந்தி பகவானின் கதையை பாடும் நந்தி புராணம் என்னும் ஒரு நூலும் உண்டு. நந்தி தேவரின் துதியை பாடிய பிறகே சிவபக்தர்கள் சிவனை வணங்க செல்வார்கள். அத்தகைய சிறப்பு மிகுந்தவர் நந்தி. சிவபெருமானே முருகன், விநாயகன் போன்று நந்தியும் எனக்கு மகனே என்று நந்தி பகவானை தன்னுடைய மகனாகவே ஏற்றிருப்பார். சைவ சமயத்தோட முதல் குருவாகவும் இந்த நந்தி பகவான் தான் கருதப்படுறாரு. பிரதோஷ காலங்கள்ல சிவபெருமான் நந்தியோட 2 கொம்புகளுக்கு நடுவே ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக நம்பப்படுது. அதனாலதான் பிரதோஷங்கள்ல அனைத்து சிவாலயங்கள்லயும் நந்தி தேவருக்கு சிறப்பான அபிஷேகங்களும் பூஜைகளும் செய்யப்படுது. சரி, நாம இப்போ நந்தி தேவருடைய பிறந்த கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு தடவை அடிலகன் அப்படிங்கிற பக்தன் அவருடைய பூலோக வாழ்வு முடிஞ்ச பிறகு கைலாயத்தை அடைகிறாரு. அந்த நேரத்துல கைலாயத்தை நந்தி தேவர் தான் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. அதே சமயம் அன்னை பார்வதி தேவி சிவபெருமான மனசுல நினைச்சு ஆழ்ந்த தியானத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான் அப்போ அங்க இல்ல. இந்த அடிலகன் அப்படிங்கிற பக்தன் நேரா அன்னை பார்வதி தேவியை பார்த்த உடனே ஒரு பக்தி பரவசத்துல உள்ள போயிடுறாரு. நந்தி தேவருடைய காவலையும் மீறி உள்ள போன அந்த அடிலகன் அன்னையே அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்திடுறாரு. இதனால தியானத்துல இருந்து அன்னை எழுந்துடுறாங்க. அவங்களுக்கு லைட்டா கோவமும் வருது. நந்தீசா, இது என்ன, உன்னுடைய காவலையும் மீறி இந்த பக்தன் இப்படி உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நந்தி தேவர், மன்னிக்கவும் தாயே, நீங்க தியானம் முடிச்ச பிறகுதான் நான் இந்த பக்தனை உள்ள வந்து அனுமதிச்சிருக்கணும். ஆனா இது என்னுடைய பிள்ளைதான். அவர் வந்து ஒரு ஆர்வத்துல உங்களை பார்த்த உடனே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தி தேவர் மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த நேரம் சிவபெருமான் உள்ள வராரு. வந்த உடனே, என்னதான் நீ காரணம் சொன்னாலும் உனது பணியில இருந்து நீ தவறிட்ட நந்தி, அதனால உனக்கு தண்டனை கிடைச்சே தீரும். நீ 12 வருஷம் பூலோகத்துல போய் மானிடனா பிறந்து அதுக்கப்புறம் என்னை நோக்கி தவம் புரிந்து நீ மறுபடியும் கைலாயத்தை வந்து அடைவாயாக அப்படின்னு சொல்லிட்டுறாரு. அந்த நேரத்துல திருவையாறுல சில்லாதி அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வராரு. இவரு கல்லையே உணவாக உண்டதுனால அவருக்கு சிலாதர் அல்லது சைலாதி அப்படிங்கிற பேரு வந்துச்சு. இந்த சிலாதருக்கு சித்திரவதி அப்படிங்கிற ஒரு மனைவி இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து குழந்தை பாக்கியம் கிடையாது. இவங்க ஒரு தடவை இவங்க ஆசிரமத்துல இருந்த போது ஒரு சில ரிஷிகள் வந்து இவங்களுடைய ஆசிரமத்திற்கு வருகை தராங்க. அப்போ ரிஷிகளை பார்த்த உடனே சித்திரவதி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சாப்பாடு கொண்டு வராங்க. ஆனா அந்த ரிஷிகள் வந்து சாப்பிட மறுத்துடுறாங்க. காரணம் என்னன்னா, குழந்தைகள் இல்லாத வீட்டுல கை நினைக்க கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கிறதாகவும் அதனால நாங்க உங்க வீட்டுல சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால சிலாதரும் சித்திரவதியும் ரொம்பவே மனம் வருந்தி போறாங்க. உடனே சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரியுறாங்க. சிவபெருமான் அந்த நேரத்தை தான் கைலாயத்துல நந்தி தேவருக்கு சாபம் கொடுத்திருப்பாரு. உடனே சிவபெருமானோடைய ரூபத்துல ஒரு அசரீரி வந்து சொல்லும், உனக்கு வந்து சிவபெருமானோடைய காவலனே குழந்தையா வந்து பிறப்பான்,
ஒரு பெட்டியில அந்த குழந்தை உன்னை வந்து சேரும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நாள் சிலாதருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை திறந்து பார்த்த உடனே காலை தலையோட மனித உடலோட ஒரு குழந்தை அந்த பெட்டிக்குள்ள இருக்கும். இதை பார்த்த உடனே சிலாதருக்கு சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் இறைவா, நான் உங்ககிட்ட வந்து ஒரு அழகான குழந்தைய நான் கேட்டேன், இப்படி இந்த குழந்தை இருந்தா மனுஷங்க எப்படி ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சிலாதா மறுபடியும் பெட்டியை மூடி தர அப்படின்னு. உடனே அவர் பெட்டியை மூடிட்டு மறுபடியும் திறப்பாரு. பார்த்தா இந்த தடவை அழகான ஒரு ஆண் குழந்தை அந்த பெட்டியில இருக்கும். அப்போ அசரீரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லும். இந்த குழந்தையோட ஆயுட்காலம் வெறும் 12 ஆண்டுகள் தான். 12 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு இவன் மறுபடியும் கைலாயத்தை வந்து அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இருந்தாலும் சிலாதரும் அவங்களுடைய மனைவியும் வந்து 12 வருஷம் தான் இந்த குழந்தை வாழப்போகுது அப்படின்னாலும் கூட நல்ல முறையில் அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. இந்த குழந்தைய வந்து பார்த்தாலே நோய் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த நோய் வந்து சரியாகிடுமா. அதே மாதிரி எப்படிப்பட்ட தடைகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் வந்து இந்த குழந்தையோட முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போனாலே அந்த எல்லா பிரச்சனையும் தடையும் நீங்கிடுமா. அந்த அளவுக்கு நந்தி தேவர் அந்த 12 வருடங்கள்லேயே அந்த கிராமத்தில் அந்த ஆசிரமத்தில் மக்களால் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு நபராக மாறிடுவார். அதே மாதிரி பிரதோஷ வேளையில் 4:30 to 6 மணி வரைக்கும் இவர் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். அவர் தியானத்தில் இருக்கும்போது அவருடைய நெற்றியில சிவபெருமானுடைய காட்சியையே தரிசிக்கலாமா. அதனால பொதுமக்கள் எல்லாருமே நந்தி தேவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது அவரை சுத்தி வந்து அமர்ந்துக்குவாங்களாம். இப்படி 12 ஆண்டுகள் கழிச்சு சிவபெருமானை நோக்கி நந்தி தவம் புரிந்து அதுக்கப்புறமா கைலாயத்தை சென்று அடைவாரு. சிவபெருமானே சகல கணங்களுக்கும் அதிபதியாக நந்தி தேவரை நியமிச்சிருப்பாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சிவபெருமான் நந்தியை தனது மகனாகவே கருதி இருப்பாரு. சிவஞானத்தை போதிக்கக்கூடிய குருவாகவும் நந்திய அங்கீகரிச்சிருப்பாரு சிவபெருமான். சிலாதரின் மகனாக பூமியில பிறந்ததுனால நந்திக்கு சைலாதி அப்படிங்கிற பேரும் இருக்கு. சிவபெருமான பாதுகாக்கிறது மட்டுமில்ல, ஆலயங்களை காக்கக்கூடிய அதிகாரமும் நந்தி தேவருக்கு இருக்கு. அதனால தான் எல்லா ஆலயங்கள்லயுமே வந்து மதில் சுவர்கள்லையும் கூட நந்தி பகவான் இடம்பெற்றிருப்பாரு. நந்தி பகவான் மத்தளம் வாசிப்பதுல கை தேர்ந்தவராக கருதப்படுறாரு. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும் போதெல்லாம் நந்தி பகவான் தான் மத்தளம் இசைப்பார் அப்படின்னும் ஒரு கருத்து உண்டு. நந்தி பகவான் நமக்கு மொத்தம் 5 நிலைகள்ல காட்சி தராரு. தரும நந்தி, விஷ்ணு நந்தி, அதிகார நந்தி, சாமானிய நந்தி, மகாநந்தி அப்படின்னு. ஒரு சில கோவில்கள்ல பாத்தீங்கன்னா அம்பாள் சன்னதியில கூட நந்தி பகவான் இடம்பெற்றிருப்பாரு. இப்படி அம்பாள் சன்னதியில இடம்பெறக்கூடிய நந்தி பகவானுக்கு சோமநந்தி அப்படின்னு பேரு. பெங்களூர்ல பசுவன்குடி அப்படிங்கிற இடத்துல நந்தி பகவான் மூலவராக அருள் புரியக்கூடிய காளை கோவில் ஒன்று உள்ளது. ஒரு குன்றின் மீது இந்த கோவிலானது அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்துல நந்தி மலை அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு மலை இருக்கு. இந்த மலை மேலேயும் ஒரு கோவில் இருக்கு. இது 1000 வருடம் பழமை வாய்ந்த கோவிலாக இருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய நந்தி சிலை நம்ம தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்துல வாழப்பாடி வட்டத்துல வெள்ளாளகுண்டம் அப்படிங்கிற இடத்துல 45 அடி உயரத்துல பிரம்மாண்டமா வடிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நந்தி சிலைகள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய லேபாக்ஷில வீரபத்ரர் கோவில் இருக்கு. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நந்தி இந்தியாவோட 2nd ஹையஸ்ட் நந்தின்னு சொல்லலாம். இந்த கோவிலை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்து நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் நந்தி. 3வதாக பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டி ஹில்ஸ் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி. 4வது இப்போ நம்ம பார்த்தோம்ல பெங்களூரில் இருக்கக்கூடிய காளை கோவில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி. 5வதா ஹொய்சாலேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி. இதெல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நந்தி சிலைகளை கொண்ட கோவில்கள். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.